அன்பு மாணவர்களுக்கு விடி நீட் அகாடமியின் சார்பில் வாழ்த்துக்கள் கோடி. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த பேட்ச் இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போது பாயிண்ட் என்னென்னு பார்த்தா, இந்த 3 மந்த்ஸில் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், கைனமேட்டிக், லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர்னு சொல்லிட்டு இந்த 4 போர்ஷன் மட்டும்தான் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த 2 லெசன் அக்டோபரில் நம்ம முடிக்க போகிறோம். அக்டோபர் முடிஞ்ச உடனே ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர் ஸ்டார்டிங்லும் அண்ட் லேட்டரில் மேக்னடிசம் சாப்டரும் முடிச்சிடும் நவம்பரில். அண்ட் டிசம்பரில் தெர்மோடைனமிக், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ், ஆசிலேஷன் இதெல்லாமே படிச்சுட்டு ஆப்டிக்ஸ், டுவெல் நேச்சர், ஆட்டம் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கில்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ 3 மந்த்ஸில் டோட்டல் ஃபிசிக்ஸையும் முடிச்சிருவோம். இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,400 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ 3மே இன்க்ளூட் தாம்மா. அதுக்கான டெஸ்ட் பேப்பர் அண்ட் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 மொழியிலையுமே உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேப்பர் கிடச்சிரும். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஃப்ரீயாகவே இதில் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் இதில் என்சிஆர்டி இண்டெக்ஸ் கொஸ்டின் அண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் அண்ட் கான்செப்டல் அனாலிசிஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்போம் இல்லையா, இது யூடியூப்லேயே அவைலபிள் இல்லைம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டிருந்தால தான் இந்த ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த டாபிக் பார்க்கலாம். என்னென்னா, நான் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் தான் டார்கெட் இருக்குது. உங்கள் ஷெட்யூல் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். ஆனால் அது போக எனக்கு எது இம்பார்ட்டண்ட் அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் 10 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிசிக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். டாப் 10 ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எது பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஸோ டாப் 10ல் பார்த்திங்கன்னா அதிகமாக லாஸ்ட்டு 11 இயர்ஸ் மட்டும் தான், ரொம்ப தூரில் எடுத்துகிட்டு போக லாஸ்ட்டு 11 இயர்ஸை மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரீசன்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். எவ்வளோ டைம் ஒரு கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியாக இது வரைக்கும் இந்த 11 வருஷத்தில் அதிகமாக வந்த டாபிக் ஃபோட்டோ எலக்ட்ரிக் டாபிக் தான் இந்த 13 வருஷத்தில் அதிகமாக வந்த டாபிக். சரிங்களா. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கிட்டத்தட்ட 13 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 1ல் இருக்கக்கூடிய டாபிக். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எப்போ கேட்டாலும் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் இருக்கிறது டி ப்ராக்லே வேவ் லென்த். இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா டி ப்ராக்லே வேவ் லென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 டைம் வந்திருக்குமா. டி ப்ராக்லேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 டைம் நமக்கு மட்டுமே இந்த டாபிக் வந்துட்டுருக்கு ஃபிசிக்ஸில். கெமிஸ்ட்ரியுமே இது வரும், ஆனால் அதில் இன்க்ளூட் பண்ணல, வெறும் ஃபிசிக்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்ருக்கக்கூடியது போர்ஸ் தியரி, போரோட தியரி. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 முறை நீட்டில் நமக்கு இந்த டாபிக் மட்டுமே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு அந்த கான்செப்ட் தியரி பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10 முறை கேட்டான். இதெல்லாம் ஈஸியானது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது ஈஸியாக படிக்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் அது ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அந்த வேவ் நேச்சர்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 10 டைம்ஸில் மட்டுமே நீட்லேருந்து கொஷின் வந்துருச்சு, பார்த்துக்கணும். இதில் லாஜிக் கேட்டு நம்ம கன்ஃபார்ம் படித்து தான் ஆகணும். லாஜிக் கேட்ஸ் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 12 முறை இந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. 12 முறை இந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகிருக்கு லாஜிக் கேட்டில் மட்டுமே. ஸோ இதுவுமே ஹை வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். அண்ட் ரெசிஸ்டார் காம்பினேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக்கு. கிட்டத்தட்ட இது மட்டுமே 10 டைம்ஸ் இந்த 11 இயர்ஸில் கேட்டாங்க. அப்போ இயர் டு இயர் இது கம்பல்சரியாக ஒன்று வந்துட்டுருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த டாப் 6ல் இவங்க எல்லாருமே 10 ஆர் மோர் தென் 10 டைம் கேட்ட டாப்பிக்கை கன்சிடர் பண்ணணும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா 7th பொசிஷனில் இருக்கிறது ஒரு 9 டைம் ரிப்பீட்டான டாபிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின் ஒரு 9 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக படிக்கணும் சார்னா என் பேட்சில் நான் போட்டிருக்கேம்மா, ஓகேங்களா. அண்ட் யூடியூப்பில் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த போர்ஷன் நான் எடுத்து போடணும் அதை போடுறேன்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்எம் குழந்தைங்களா. ஸோ எஸ்ஹெச்எம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. கிட்டத்தட்ட இதுவுமே 9 டைம் வந்துருச்சு. ஒரு இயர்லனாலும் இன்னொரு இயரில் கண்டிப்பாக எஸ்ஹெச்எம் வந்துடுது. அப்போ எஸ்ஹெச்எம் குவான்டிட்டிஸ் மட்டுமே நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். இதுவுமே நமக்கு ஒரு 9 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஒரு வெயிட்டேஜான சாப்டர். இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடக்கூடாது. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டாபிக் இருக்கு இல்லைங்களையா, அதை மட்டுமே கிட்டத்தட்ட 9 டைம் நம்ம இந்த 11 இயர்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ வரக்கூடிய வருஷங்கள்லையும் இப்போ வரும் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு கன்க்ளூஷன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டிஎஸ்சி இதுவுமே ரொம்ப 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 முக்கியமான டாபிக். 8 முறை கேட்டாலும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னமோ ஹையாக தான் இருக்குது. அப்போ இது வரைக்கும் டாப் 10மே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கணும். டாப் 10மே 12th தான் வந்திருக்கு. அனலைஸ் பண்ண வரைக்குமே டாப் 10 டாபிக்ஸுமே 12th தான் வருது. ஏன் போர்டு எக்ஸாமும் உங்களுக்கு 12th தானே இருக்குது. அப்போ போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இது சூப்பராக பண்ணலாம். ஒரு 3 மாதம் டைமில் உட்காந்து ஃபிசிக்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போர்டு எக்ஸாமே நீங்கள் படிச்சுட்டு சூப்பராக வந்து பேரலாக மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் நான் செல்ஃபாக படிப்பேன் சார்னு சொன்னாலும் இல்லை பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறது சொன்னாலும் ஓகே, நல்லா படிங்க. ஓகேங்களா. எந்த ஒரு டாப்பிக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடி டாக்டர்ஸ் அகாடமியின் மிகப்பெரிய ஒரு ரெக்யூஸ்டாக இருக்குது. எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. இதில் எம்சிக்கு நிறைய போடுங்க, கான்செப்ட் நிறைய போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேம்மா. இதை நான் நேரடியாக வந்து படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆஃப்லைனு பேட்ச் இருக்குமா. ஓகேங்களா. சேலத்தில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. நியூ பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் ஆஃப்லைன்லையும் நடத்திடுவாங்க. அது ஒரு 3 months டைம் தான். அதுலேயுமே உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்லாம் நம்ம ஆஃப்லைன் படிப்போம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஓன் ஹாஸ்டல், கேன்டீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வச்சுருக்கோம். அது ஓனாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால எல்லோருமே இங்கே ஃப்ரீயாக வந்து படிச்சுட்டு போகலாம். சரி, ரைட், ஓகே. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஃபீல் ஃப்ரீயாக வந்து படிச்சுட்டு போகலாம். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி படிங்க. இந்த டாப் 10 டாப்பிக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக என்னென்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. வீடியோட எண்டில் நம்மளோட அச்சீவர்ஸோட ஒரிஜினல் கிளிம்ஸ் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.